ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எங்கிருந்து டெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் வகுப்பில் அரசியல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. இந்த புத்தகத்தில் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலேருந்து தினமும் 4 பக்கம் நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோக்களை பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் 15 கேள்வியை கொண்டு வந்திருக்கேங்க. முக்கியமான 15 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இதை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே நம்ம டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய யார் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது? கலைஞர் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பிற்படுத்தப்பட்டவர்களுடைய நலனுக்காக ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காரு. யார் தலைமையில் அமைச்சிருக்காருன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் சட்டநாதன். சட்டநாதன் என்பவர் தலைமையில் அமைச்சிருக்காங்க. யார் அமைச்சாங்க? கலைஞர் அமைச்சாரு. அடுத்த வினா பாருங்க, 2வது வினா. சட்டநாதன் ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் எந்த ஆண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% என இடஒதுக்கீடு மாற்றப்பட்டது? முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பிற்படுத்தப்பட்டவருக்கு 25% கொடுத்துருந்தாங்க, தாழ்த்தப்பட்டோருக்கு 16% கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாருங்க, சட்டநாதன் அப்படிங்கிற ஆணையம், இவர் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்ச பின்னாடி அதனுடைய பரிந்துரை அடிப்படையில் மாற்றிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% மாற்றிருக்காங்க. எப்போ மாற்றினாங்க? 1971 மாற்றினார்கள். 1971. அடுத்து 3வது வினா பாருங்க. 1979 தமிழ்நாடு சமூக நலத்துறை அரசாணையின்படி, அரசாணை எண் 1156 நாள் 22/1979. இந்த அரசாணையின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டது? என்ன பண்ணியிருக்காங்க? 1979 கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க. எந்த துறை? சமூக நலத்துறை. அவங்க என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க? பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்குள்ளே வரணும்னா ஆண்டு குடும்ப வருமானம் 9,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஓ நம்பர் 1156 நாள் 22/1979. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வீடியோ பார்க்கலாங்களா? தமிழ்நாடு சமூக நலத்துறை அரசாணை ஜிஓ நம்பர் 1156 நாள் 22/1979 திரும்ப பெறப்பட்டு புதிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இது கரெக்டு தாங்க. இந்த ஜிஓவை திரும்ப ரிவைஸ் பண்ணி வேற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது கரெக்டு தான். புதிய ஆணையின்படி பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வரம்பு 31%, 35% உயர்த்தப்பட்டது. இது தவறுங்க. என்ன பண்ணியிருக்காங்க? 31%, 50% மாற்றினாங்க. 50%. இதான் கரெக்டு. அப்போ விடை கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. இங்கேயும் 2 பாயிண்ட் இருக்கிறது. இதற்கான பதில் 1989 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% என இடஒதுக்கீடு மாற்றப்பட்டு இடஒதுக்கீடு 69% நடைமுறைக்கு வந்தது. நல்லா கவனிங்க. இப்போ இருக்கிறதும் 69% தான். இது எப்போ வந்திருக்கு? 1989 வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க? பிசி கம்யூனிட்டிக்கு 30%, எம்பிசி கம்யூனிட்டிக்கு 20%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% அப்படின்னு மாற்றி 69% மாற்றிட்டாங்க. இது கரெக்டு.
2வது பாயிண்ட் 1989இல் பழங்குடியினருக்கு தனி இடஒதுக்கீடு கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இதுவும் கரெக்ட்டுங்க. இந்த தீர்ப்பால தான் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா கவனிங்க, பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் பாருங்க, இப்போ பாருங்க 1% கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டும் சரி என்பதுதான் ஆன்சர். கூற்று இரண்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தவர் யார்? மண்டல் ஆணையம் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு ஆணையம். இந்த ஆணையத்தை அமைச்சு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? விபி சிங் இவர் தான் சொன்னார். அடுத்து வினா பாருங்க. மண்டல் ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு மத்திய அரசு வழங்கியது? மண்டல் ஆணையம் இவங்க சொன்ன பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டு 27% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, அதாவது பிசி எம்பிசி 2 பேரும் சேர்த்து தான் 27% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. 27%. அடுத்து வினா பாருங்க. மண்டல் ஆணைய இடஒதுக்கீடு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறும் வகையில் உள்ளது என்றும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் யார்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 10ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க. 10th நம்ம பால்ட்டியில் படித்தோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு படித்தோம். அப்போ எல்லாருக்குமே இடஒதுக்கீடு பொருந்தும்ல, இடஒதுக்கீடுன்னு கொண்டு வரக்கூடாதுல்ல. ஆனால் கொண்டு வந்திருக்காங்களே, இது தவறானது அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காரு. யாரு? இந்திரா சகானி அப்படிங்கிறவங்க தான் வழக்கு தொடுத்தாங்க. இந்திரா சகானி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இதை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு என்ன? எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம்? இது எங்கே சொல்லப்பட்டுள்ளது? இதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதிலை கமெண்டில் போட்டு விடுங்கள். அடுத்து வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. சரி, விடையை பார்க்கலாங்களா? மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை எதிர்த்து இந்திரா சகானி இடஒதுக்கீடு முறையினை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். முன்னாடியே பார்த்துட்டோம், கரெக்டு. உச்சநீதிமன்றம் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கிய 27% இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளித்தது. இது சரியான்னு கேட்டால் தவறு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. இந்திரா சகானி வழக்கில் இடஒதுக்கீட்டின் அளவு எத்தனை சதவீதத்துக்கும் மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டது. இந்திரா சகானி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, 50% மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாது, அதுக்குள்ளே தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 50% என்பது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது, எது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நுகர்வோர் அறக்கட்டளை அமைப்பின் உறுப்பினரான KN விஜயன் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50%க்கும் மேல் இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. நுகர்வோர் அறக்கட்டளைங்கிறது ஒரு அமைப்பு. இந்த அமைப்புடைய உறுப்பினராக இருந்த KN விஜயன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடுத்தார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 50%க்கு மேலே இடஒதுக்கீடு இருக்குது, அதனால் நீங்கள் இதை தடை பண்ணுங்க, இடஒதுக்கீட்டை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தார். இது கரெக்டு. காரணம் என்ன? தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. இதுவும் கரெக்டு. கூற்று 2ம் சரி என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. மாநில அரசுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த சட்டப்பிரிவு மூலம் தனி சட்ட மசோதா ஒன்றை 30/12/1993 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசாங்கம் நிறைவேற்றியது? போகிற போக பார்த்தா இடஒதுக்கீட்டை காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணினாங்கன்னா, மாநில அரசுக்கான அதிகாரம்னு இருக்குது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தனி சட்ட மசோதா ஒன்றை கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வந்தாங்க?
30/12/1993 கொண்டு வந்து அதை நிறைவேற்றம் செஞ்சுட்டாங்க. எந்த சட்டப்பிரிவின் மூலம் நிறைவேற்றம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 31 சி என்பது கரெக்ட். 31 சி. அடுத்து வினா பாருங்க. தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட 69% இடஒதுக்கீடு குறித்த அரசின் தனிச்சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள். தமிழ்நாடு அரசு சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. அதை அவரும் ஏற்றுக்கிட்டாரு. எப்போ ஏற்றுக்கிட்டாரு? 19 ஜூலை 1994. 19வது நாள் ஜூலை மாதம் 1994. அடுத்த வினா பாருங்க. எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழக அரசுடைய இடஒதுக்கீடு சட்டம் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது? நல்லா கவனிங்க. இடஒதுக்கீடு எங்கே வச்சுருக்காங்க? 9வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க? 9வது அட்டவணையில் இருக்கிறது மேலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது, உச்சநீதிமன்றம் விசாரிக்கவும் முடியாது. அதனால் சேஃபாக அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. 76வது சட்ட திருத்தம். 76. அடுத்து கடைசி கேள்வியை பாருங்க. 76வது சட்ட திருத்தம் எந்த நாள் முதல் முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது? அதாவது சட்டத்தை எப்போ நிறைவேற்றம் பண்ணாங்க? 1994. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1992 நவம்பர் 16 முதல் 1992வது வருஷம் நவம்பர் 16ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டே நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் 15 மிக முக்கியமான கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.